ஸோ வெல்கம் பேக் டு வீடியோ சொல்ல போகிறோம். லக்கி பாஸ்கர் டீசர் தான் பார்க்க போகிறோம். யா ஸோ தமிழ்லேயே வந்திருக்கு, தெலுங்குலேயும் வந்திருக்கு. ஒரு 2 days அகவே வந்துருச்சு. தமிழில் இப்போ தான் வந்திருக்கு. இல்லை ஏன் 4 hours அகோ கம்மி சத்தியமாக எனக்கு புரியலங்க. வேறு ஏதாவது சேனலில் பார்த்தோம் போல். ஓகே பரவாயில்ல, நான் நீங்கள் இது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ. லைக் கோட்டோட ப்ரோமோ டீசர் அது ரியாக்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 4 hours அகோன்னு போட்டுருந்துச்சு. அதான் எனக்கு தெரியல. ஓகே ஸோ வாங்க தெலுங்கில் பார்த்துருவோம். தெலுங்கில் பார்த்துட்டு தமிழில் பார்ப்போம். எனக்கு மலையாளம் ட்ரெண்ட் இருக்கா ஏன்னா, ஆனால் டப்பிங் எல்லாமே துல்கர் தான் பண்ணியிருப்பார் ஃபுல்லாக. மலையாளம் டீசர் இருக்கிற மாதிரி இதுதான் 4 hours அகோ வந்திருக்கு. சரி வாங்க வந்து நம்ம தெலுங்கு பார்த்துருவோம். ஏன்னா இட்ஸ் என்னது தெலுங்கு டைரக்டர் ஃபிலிம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு தெலுங்கில் பார்த்துட்டு நம்ம தமிழில் அப்புறம் பார்ப்போம் பாட்டு. ஓகே ஸோ 3, 2, 1 கோ. Music and cuts, damn nice. GV. He's a common man. Bhaskar. Common. Middle class. Indian man. Great setup and sets. செம்மையா இருக்கு. He is more eligible. Bhaskar. ఈ బ్యాంక్ కి తనే కరెక్ట్. ఒక సాధారణ బ్యాంక్ ఎంప్లాయీ అకౌంట్ లో ఇంత డబ్బా. వావ్. మిడిల్ அந்த క్లాస్ ఎక్స్ప్రెషన్ అలా ఓ మేము ఇంతే. మీనాక్షి వెంకట్లు కష్టం వస్తే ఖర్చులు తగ్గించుకొని రూపాయి దాచుకుంటాం. పంతం వస్తే ₹1 కూడా మిగిల్చకుండా ఖర్చు పెట్టేస్తాం సార్. ఎక్కడి నుండి మొదలు పెడదాం? I love the style. I love the style of the movie. அதுதான் ஃபஸ்ட்டு அதான் சொல்கிறோம். I love the style of the movie. லைக் வந்து அது பயங்கர ஒரு பேட்டர்ன் எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டைல் வந்து அது ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல். இந்த படம் இந்த மோட்டில் தான் இருக்கும். இந்த ரெட்ரோ ஃபீல், இந்த ஒரு எடிட்டிங் பேட்டர்ன், இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது பயங்கர கிளியர் கட்டாக அந்த படம் ஸ்டாம்ப் பண்ணுதுன்றது தான் எனக்கு தோணுது. டீசர் பார்க்குறப்ப டீசர் என்ன பண்ணணுமோ அந்த டீசர் கரெக்டாக பண்ணுதுன்றது தான் நான் சொல்லுவேன். மியூசிக் சூப்பர், செம்மையாக இருக்குது. அந்த ரெட்ரோ ஃபீலும் கொடுக்குது, நல்லா இருக்குது கேட்கும் போது. அந்த மாஸ் அப்படி கிடையாது, பட் அந்த விஷுவலுக்கு அந்த செட் பண்ணுற மூடுக்கு மியூசிக் கரெக்டாக இருக்குது, அதான் சொல்ல வரேன். அண்ட் யா வெங்கட் எனக்கு பிடிக்கும். வாத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. கிங் ஆஃப் கோத்தாக்கு அப்புறம் துல்கர் வர படம். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். சரி தான் துல்கர் ஒரு ஹிட் மிஷின்ங்க. அது வந்து கிங் ஆஃப் கோத்தா பெருசாக போகல. நான் இன்னும் கிங் ஆஃப் பார்க்கல, பட் டாக்ஸ் வைஸ் அது பெருசாக போகல அப்படின்றது தான். பட் பரவாயில்ல, இது கண்டிப்பாக செய்யும்னு எனக்கு தோணுது. ஏன்னா செட்ஸ் வைஸ் எப்படி சொல்கிறது, அந்த ரெட்ரோ ஃபீல் வந்து எல்லா இதுலேயும் ரொம்ப இதாக ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லணும். ஸோ அது பயங்கரமாக இங்கே ஒர்க் ஆகிருக்கும். போட்டிருக்க செட்டுன்னு நம்மளுக்கு தெரியும், பட் ஸ்டில் வெரி பிலீவபிள் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. அது ஒரு எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ரெட்ரோ இங்கிலாந்து செட்டிங்கில் ஒரு ரெட்ரோ சீரீஸ் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் வந்து எனக்கு கண்டிப்பாக தருது. ஏன்னா அந்த செட்டிங் அப்படி இருக்குது, அதுவும் அந்த பிலீவபிலிட்டி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். ஸோ யா வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஐயா தமிழ் டீசர் பார்க்குறேன்னு சொல்லிட்டேன், அதனால் கண்டிப்பாக நம்ம பார்க்குறோம். ஓகே ஸோ வாங்க பார்த்துருவோம். ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, லைக் வந்து ஏன் ப்ரோ தமிழில் வந்து டீசர் இருந்தோம் ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, ஏன் வந்து தெலுங்கு ஹிந்தி ரியாக்ட் பண்ணுறீங்க. ஏன்னா எனக்கு வந்து ஒரிஜினல் லாங்குவேஜில் ஒரிஜினல் வாய்ஸில் ஒரிஜினல் டப்பிங்கில் பார்க்க பிடிக்கும். ஒன்று. செகண்ட் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் அதுக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்டாக நான் நினைப்பேன் பர்சனலாக. அது ஜஸ்ட் ஒரு பர்சனல் இதுதான். அது எல்லோரும் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. எனக்கு அது பர்சனலாக ஒரு விஷயம், அதனால தான் நான் அப்படி பண்ணுவேன் எப்பவுமே. ஸோ தெலுங்கு படம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெலுங்கில் ரியாக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து தமிழில் பார்ப்போம். எப்பயுமே முன்னாடி அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து ஃபஸ்ட் தெலுங்கு பார்த்தோன்னா ஓகே பரவாயில்ல போதும் அப்படின்னு சம்டைம்ஸ் ரிப்பாட்டிடுறேன். ஸோ அதான் இப்போ ஒரு ஃப்ளோவில் கூட வீடியோ முடிக்க போடல, அந்த மாதிரி ஆடி பார்ப்போம் மறந்துடுவேன் தமிழில் ரியாக்ட் பண்ணிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க நீங்கள் கேட்டதுனால தமிழ் ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஸோ 3, 2, 1 அந்த கட்ஸ், இந்த மியூசிக் செம்மையா இருக்கு. the hum செம பவர்ஃபுல்லா இருக்கு. Bhaskar. Common. Middle class. Indian man. He is more reliable. He is more eligible. Bhaskar.
இந்த பேங்க்குக்கு அவன் தான் கரெக்ட். ஒரு Loving the BGM. பேங்க் எம்ப்ளாயி அக்கவுண்ட்ல இவ்ளோ பணமா? மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி சார். நாங்கெல்லாம் எப்பவுமே எங்கள் செலவை குறைச்சிக்கிட்டு பணத்தை பத்திரமா சேர்த்து வச்சுப்போம். போட்டின்னு வந்துட்டா ₹1 கூட மிச்சம் வைக்காம செலவு பண்ணிடுவோம் சார். எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? It has its own unique style. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது. அந்த கலர்லேருந்து எல்லாமே எனக்கு பயங்கரமாக செட் ஆகுது. அந்த பீரியாடிக் இது எல்லாமே அழகாக செட் ஆகுது எனக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்கும் சொல்லிட்டு நல்ல ப்ராமிசிங்காக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது என்னப்பா மதன் கௌரி அண்ணாமலை கூடயா? ஓகே சரி அப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ தான் லைக் ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ அப்போ தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ தான் லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.